எடுத்தவர்கள் வாசிக்கலாம். கொலோசியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15வது வசனமும். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனமும் 15ஆம் வசனமும். நமக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆமென், ஹல்லேலூயா. 16ஆம் வசனமும் 17வது வசனமும். ஆகையால் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாட்களையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாக. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆமென், ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு யாரை பற்றி நாம் தியானிக்க போகிறோம் என்றால், அதுவும் எப்படிப்பட்ட கிறிஸ்துவை பற்றி அப்படின்னா, நமக்காக இந்த பூமியிலே பிறந்து மறைத்து நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் மேல் சுமந்து கொண்டு நமக்கும் பிதாவுக்கும் பிரிவினையாக இருந்த நடுச்சுவரை தகர்த்து சிலுவையிலே வெற்றி சிறந்த கிறிஸ்துவை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். இன்றைய நாள் செய்தியின் தலைப்பு என்ன அப்படின்னா, இதில் 3வது பாயிண்ட் நான் எடுத்துக்க போகிறேன். என்ன அப்படின்னா, பண்டிகைகளை குறித்தாவது நீங்கள் குற்றப்படாது இருப்பீர்களாக. ஆமென், ஹல்லேலூயா. போன ஆண்டு, கடந்த ஆண்டு இந்த டாபிக் ஆரம்பித்தேன், அதை முடிக்க முடியலை. ஸோ அதனால் இந்த ஆண்டு அதை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஆமென், ஹல்லேலூயா. கடந்த ஆண்டு 5 விதமான பலிகளை குறித்து நாம் வாசித்தோம், தியானித்தோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தின் அடிப்படையிலே இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக நமக்காக மரித்ததினாலே அவர் தகன பலியாகவும் போஜன பலியாகவும் சமாதான பலியாகவும் பாவ நிவாரண பலியாகவும் குற்ற நிவாரண பலியாகவும் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே சகலத்தையும் செய்து முடித்து விட்டார் என்று போன ஆண்டு நாம் தியானித்தோம். ஒருவேளை நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா யூடியூப்பில் மெசேஜ் இருக்குது, நீங்கள் போய் கேட்டுக்கலாம். இன்று நாள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதன் தொடர்ச்சியாக இந்த பலிகளை குறித்து ஆண்டவர் பேசும்போது, இந்த பலிகளை தொடர்ந்து ஆண்டவர் சில பண்டிகைகளை இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஏன் பண்டிகைகளை குறித்து நாம் குற்றப்படாது இருக்க வேணும் அப்படின்னா, இவைகளெல்லாம் நிழலாட்டங்களாக இருக்குது. எதற்கு நிழலாட்டங்களாக இருக்குது அப்படின்னா, வருங்காரியங்களுக்கு எப்படி இருக்கான், நிழலாட்டங்களாக இருக்குது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் அப்படி தான் சொல்லுது. அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாக இருக்கிறது. அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குறித்த கொடுத்த பண்டிகைகள், பலிகள், இவைகள் எல்லாம் வருங்காரியங்களுக்கு நிழலாட்டங்களாக இருக்குது. அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளாக இருக்குது. அந்த எக்ஸாம்பிளை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆமாம், எக்ஸாம்பிள்ஸ்னு கொடுத்துருப்பாங்க. எதுக்காக எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க? ஒரு உதாரணங்கள் கொடுத்துருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, இதை பார்த்து இதே மாதிரி கேள்வி வரும், அந்த கேள்வியை நம்ம என்ன பண்ணுறதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, அந்த கேள்வியை நம்ம அட்டன் பண்ணுறதுக்கு, அந்த கேள்விக்கான பதிலை நாம் கண்டுபிடிப்பதற்கு அதற்காக ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. இதே போல தான் முன்பாக ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கப்பட்டிருக்கு. எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா, ஒரு பழைய காரியத்துக்கும் ஒரு புதிய காரியத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. அதை குறித்து தான் நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவர் 7 பண்டிகையை கொடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்டிகைகளை கொடுத்தது யார் அப்படின்னா, ஆண்டவரே கொடுத்தார். மக்களாய் தெரிந்தெடுத்த அந்த பண்டிகைகளை கொண்டாடலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகவே, லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, பண்டிகைகளை யார் கொடுத்தா அப்படின்னா, ஆண்டவரே கொடுத்தார். இந்த பண்டிகைகளெல்லாம் நீங்கள் ஆசரிக்கணும், இந்த பண்டிகைகளெல்லாம் நீங்கள் தவறாமல், இதில் ஒருத்தனும் தவறி போகக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் அவர்களை எச்சரிக்கிறதையும் நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட பண்டிகைகளை தேவன் ஏன் கொடுத்தார் என்றால், வருங்காலங்களுக்கு அவைகள் ஒரு நிழலாட்டங்களாக இருக்கிறது. நாம் இன்னைக்கு அதை தியானிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இது வரைக்கும் ஒரு ஐடியாவுமே இல்லாட்டா, இப்போ ஒரு ஆர்வத்தோடு காத்துருங்க. ஆண்டவர் இன்னைக்கு உங்களோட பேச போகிறார். ஒரு புதிய காரியங்களை, ஒரு புதிய வெளிப்பாடுகளை தேவன் உங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். தேவன் எத்தனை பண்டிகைகளை கொடுத்தார் என்றால், 7 பண்டிகைகளை கொடுத்தார். எத்தனை பண்டிகை கொடுத்தார்? 7 பண்டிகைகளை கொடுத்தார். முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. 3வது பண்டிகை முதற் பலன்களின் பண்டிகை. 4வது பண்டிகை பெந்தேகோஸ்தே பண்டிகை. 5வது பண்டிகை எக்கால பண்டிகை. 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை. 7வது பண்டிகை கூடார பண்டிகை.
7 பண்டிகைகளில் முதல் 4 பண்டிகைகளை முன்மாறி பண்டிகைகள் என்றும் கடைசி 3 பண்டிகைகளை பின்மாறி பண்டிகைகள் என்றும் நம்மளால் என்ன பண்ண முடியும், பிரிக்க முடியும். இது எதற்கு அடையாளம் என்றால், முதல் 4 பண்டிகைகள் இருக்கு இல்லையா, பஸ்கா பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, இவை 4ம் முன்மாறி பண்டிகை. அதாவது இஸ்ரவேல் தேசம் மலைகளாலும் குன்றுகளாலும் நிறைந்திருக்கிற தேசம். முதல் மாதம், அதாவது இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அவங்களுக்கு மழை பொழியும். இந்த மழை என்ன பண்ணும் அப்படின்னா, அங்கே மேல் மட்டத்திலே தங்கி இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி வந்து ஒரு 4-5 மாதங்களில் அந்த மழையிலேருந்து என்ன பண்ணும், கீழே வரைக்கும் அந்த தேசம் வந்துடும். அப்போ மேலே முதல்ல செழிப்பாக இருக்கும், அப்படியே கீழே வரைக்கும் செழிப்பாக மாறிடும். மேலே திருப்பி அந்த மழையெல்லாம் போகும்போது அடுத்த 6 மாதம் கழித்து மீண்டும் என்ன பண்ணும், பின்மாறி மழை என்ன பண்ணுமோ அங்கே பொழியும். அப்படி பின்மாறி மழை பொழியும் போது வருடம் முழுவதும் தேசம் எப்படி இருக்கும், செழிப்பாக இருக்கும். நம்ம இதை தியானிக்கணும் அப்படின்னா, உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இஸ்ரவேல் தேசத்தை குறித்தும் அதனுடைய நிலப்பரப்பை குறித்தும் ஏன் இந்த பண்டிகைகள் இப்படி பிரிக்கப்பட்டிருக்குது என்பதை குறித்தும் நம்மளால் பார்க்க முடியும். நீங்கள் வீட்டில் போய் தியானித்து பாருங்கள். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் இந்த முதல் 4 பண்டிகைகள் இருக்கு இல்லையா, பாஸ் ஓவர் அதாவது பஸ்கா பண்டிகை, 2வது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, 3வது முதற் பலன்களின் பண்டிகை, 4வது பெந்தேகோஸ்தே பண்டிகை, 5வது பண்டிகை எக்கால பண்டிகை, 6வது பண்டிகை பாவ நிவாரண பண்டிகை, 7வது பண்டிகை கூடார பண்டிகை. இந்த முதல் 4 பண்டிகைகளும் நிழலாட்டங்களாக இயேசு கிறிஸ்து செய்து முடித்து விட்டார். இந்த கடைசி 3 பண்டிகைகளும் இனி வருங்காலங்களில் இட்ஸ் அ ஃபியூச்சர் டென்ஸ், அது இனிதான் நம்ம வரப்போகுது, அதுக்காக வைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் யார் ஆசரிக்க சொல்லிட்டா அப்படின்னா, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை ஏற்கனவே ஆசரிக்க சொல்லி அது எப்படி இருக்கும், அந்த நிழலாட்டங்கள் எப்படி இருக்கும்னு சொல்லி முன்பாகவே என்ன பண்ணி வச்சுட்டாங்க, முன்குறித்து எல்லாவற்றையும் செய்து முடித்து வைத்து விட்டார். இந்த பண்டிகைகளை தாண்டி, இது ஆண்டவர் கொடுத்த பண்டிகை, இந்த 7 பண்டிகைகளை தாண்டி இஸ்ரவேல் ஜனங்களே அவர்கள் ஒரு பண்டிகையை ஆசரிக்கிறாங்க. அந்த பண்டிகையோட பேர் பூரிம் பண்டிகை. அந்த பண்டிகை எப்போ வந்துச்சு அப்படின்னா, எஸ்தர் ராஜாத்தி காலத்திலே அங்கே இருந்த யூத ஜனங்கள் எல்லாம் ஆமானுடைய சதித்திட்டத்துக்கு இணங்கி ராஜா வந்து கட்டளை பிறப்பிக்கிறார். யூத ஜனங்கள் எல்லாம் மரிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லும்போது தேவன் அவர்களை அங்கே காப்பாற்றினதை அவர்கள் நினைவு கூறும்படியாக அங்கே பூரிம் என்ற ஒரு பண்டிகை கொண்டாடப்பட்டது. சரி, இதுக்கு அடுத்து ஒரு பண்டிகை கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகையோட பேர் என்ன அப்படின்னா ஹனுக்கா என்ற ஒரு பண்டிகை. இந்த ஹனுக்கான்ற பண்டிகைக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா ஒளியின் பண்டிகை. அல்ல அப்படின்னா இது இன்னொன்று என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னா பிரதிஷ்டை பண்டிகை. இயேசு கிறிஸ்து பிரதிஷ்டை பண்டிகை அன்று ஆலயத்தில் வந்தார் அப்படி என்று புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம அந்த வேத வசனங்களை நம்மால் வாசிக்க முடியும். சரி, இந்த 7 பண்டிகைகளை குறித்து தான் நாம் இன்னைக்கு தியானிக்க போகிறோம். இந்த 7 பண்டிகைகளும் முதல் 4 பண்டிகைகள் முன்மாறி காலத்திலும் அடுத்த 3 பண்டிகைகளும் பின்மாறி காலத்திலும் நிறைவேறுகிற ஒரு பண்டிகை. இதை ஒரு ஓவர்வியூவாக நம்ம பார்த்துடலாம். முதல்ல பஸ்கா பண்டிகை என்பது என்ன அப்படின்னா, பஸ்கா பண்டிகை அன்று ஒரு ஆட்டுக்குட்டி அவர்களுக்காக ரத்தம் சிந்தி அந்த மக்களை மீட்டெடுக்க வேண்டும். அதுதான் என்னது பஸ்கா பண்டிகை. 2வது பண்டிகை புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அந்த நாளில் அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா புளிப்புகளையும், தங்களுடைய வீடுகளில் இருக்கிற எல்லா புளிப்புகளையும் அகற்றிவிட்டு என்ன மாவு செஞ்சாலும் புளிப்பில்லாத அப்பம் சுட்டு என்ன பண்ணுவாங்க, சாப்பிடுவாங்க. இதுதான் என்ன பண்டிகை அப்படின்னா புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அடுத்தது முதற் பலன்களின் பண்டிகை. தங்களுடைய விளைச்சலின் முதல் பலன்களை அவர்கள் கொண்டு வந்து முதற் பலன்களினாலே தேவனை மகிமைப்படுத்துகிற பண்டிகை தான் முதற் பலன்களின் பண்டிகை. இதை தொடர்ந்து இது 3ம் அடுத்தடுத்த நாள் நடக்கும். இந்த 3 பண்டிகையும் எப்போ நடக்கும்னு நான் சொல்லிடுறேன். இந்த 3 பண்டிகையும் மார்ச் ஏப்ரல் அவர்களுடைய மாதத்தில் முதல் மாதம் நிசான் மாதம் என்று சொல்லுவாங்க. நம்ம தமிழ் மாதம் நிறைய இருக்கு இல்லையா, இங்கிலீஷ் மாதத்தில் ஜான்வரி பிப்ரவரின்னு சொல்கிற மாதிரி தமிழ் மாதத்தில் தை ஆனி இப்படியெல்லாம் சொல்கிறோம்ல. எப்ரேயர்கள் அவர்களுக்கென்று ஒரு மாதம் இருக்கும், அது நிசான் மாதம், நிசான் ஆபிப் இந்த மாதிரி என்ன பண்ண இருக்கும். நிசான் மாதம் தான் ஆபிப் மாதம்னு சொல்லுவாங்க, ஆபிப் மாதம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி சில மாதங்கள் அவர்களுக்கு உண்டு. சித்திரை மாதம் தான் முதல் மாதம். இதே போல தான் அவர்களுக்கு இஸ்ரவேல் தேச ஜனங்களுக்கு முதல் மாதம் என்ன அப்படின்னா நிசான் மாதம். நிசான் மாதம் 14ஆம் தேதி நடக்கிறது தான் என்ன அப்படின்னா பஸ்கா. நிசான் மாதம் 14ஆம் தேதி பஸ்கா பண்டிகை ஆசரிக்கப்படும். நிசான் மாதம் 15ஆம் தேதி புளிப்பில்லாத அப்ப பண்டிகை ஆசரிக்கப்படும். நிசான் மாதம் 16ஆம் தேதி முதற் பலன்களின் பண்டிகை ஆசரிக்கப்படும்.
இதுக்கு அடுத்து 7 வாரம் கழித்து தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை ஆசரிக்கப்படும். அதாவது இந்த பண்டிகைகளை முடித்து 50 நாட்களுக்கு பிறகு 50 நாட்களுக்கு பிறகு அனுசரிக்கப்படுகிறது தான் பெந்தேகோஸ்தே பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இதே நம்ம இப்போ இந்த காலகட்டத்துக்கு நம்ம எடுத்துக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து நமக்காக இந்த பூமியில் வந்து பலியிடப்பட்ட நாள் தான் என்ன அப்படின்னா பஸ்கா. ஆமென், ஹல்லேலூயா. அதான் பஸ்கா பண்டிகை. அதாவது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஏசப்பா என்ன பண்ணுறாரு, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக நமக்காக வந்து பலியிடப்படுகிறார். அடுத்த நாள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் உரிந்து எடுத்துக்கொண்டு நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு புது வாழ்வு அவர் கொடுக்குறாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதான் என்ன பண்டிகை? புளிப்பில்லாத அப்ப பண்டிகை. அடுத்த நாள் 3வது நாள் உயிர்த்தெழுதலின் முதல் பலனாகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பண்டிகை, முதற் பலன்களின் பண்டிகை. அவர் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து அந்த பண்டிகை என்ன பண்ணுறாரு, நிறைவேற்றினார். அடுத்த 50வது நாள் பெந்தேகோஸ்தே நாளன்று சீஷர்களெல்லாம் மேல் வீட்டறையிலே அவர்கள் ஒன்று கூடியிருந்த போது ஆவியானவர் அவர்களுக்கு பொழிந்தருளப்பட்டார். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள் என்று நாம் அழைக்கிறோம். அந்த 50வது நாளில் நடந்ததை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பெந்தேகோஸ்தே நாள் என்று நாம் சொல்லுவோம். இந்த 4 பண்டிகைகளும் நிறைவேறி முடிந்து விட்டது. இந்த 4 பண்டிகைகளும் நமக்காக சகல ஆசீர்வாதங்களும் கொடுத்து விட்டது. இனி நாம் எதற்காக காத்திருக்கிறோம் என்றால் அடுத்த 3 பண்டிகை இருக்குது. ஒன்று எக்கால பண்டிகை. வானத்திலே எக்காலங்கள் தோன்றும் ஒரு நாள் வரும். வானத்தில் ஆகாய மண்டபத்தில் நம்ம ஆண்டவரை நாம் மீட் பண்ண போகிறோம், நம்ம அவரை சந்திக்க போகிறோம். அந்த நாளுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா பாவ நிவாரண பண்டிகை. அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட் டே நடக்கும். அதற்கான பண்டிகை. கடைசியான பண்டிகை என்ன அப்படின்னா கூடார பண்டிகை. நாம் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஆண்டவரோடு பரலோகத்தில் நாம் வாசிக்க போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு நிழலாட்டங்களாக வருங்காரியங்களுக்கு நிழலாட்டங்களாக ஏன் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா முன்பாக ஆண்டவர் இதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுட்டார். இப்படியெல்லாம் நடந்துச்சு, இனியும் உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. வேதம் ஏதோ எதர்ச்சியாகவோ தற்செயலாகவோ ஏதோ 60 பேர் சேர்ந்து எழுதின புத்தகம் இல்லைங்க. ஒரே ஆவியானவரால் எழுதப்பட்ட புத்தகம் இது. கடந்த காலத்தை மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். நம்முடைய எதிர்காலத்தில் நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம எதற்கு எதிர்பார்க்க வேண்டும் என்று காட்டுகிற ஒரு புத்தகம் தான் என்னது, நம்முடைய வேதம். இது நம்ம நல்ல தெளிவாக புரிந்து கொண்டோம் என்றால் நம்ம யாராலும் என்ன பண்ண முடியாது, குற்றப்படுத்தவே முடியாது. ஏன் நீங்கள் இதை செய்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஒரு தெளிவு உண்டு. என் ஆண்டவர் வரப்போகிறார், அவர் மீண்டுமாக வானத்தில் வருவார். அந்த நாளில் நான் காணப்பட வேண்டும் என்றால் நான் இதெல்லாம் செய்யணும். நான் ஆண்டவருக்கு பயபக்தியாக இருக்கணும், நான் உண்மையாக இருக்கணும். இந்த உலகத்துக்கு தெரியாது ஆண்டவர் வருவாரா வரமாட்டாரா. இத்தனை வருஷமாக சொல்கிறீங்க. அவர்களுக்கு ஒருவேளை நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. என்னுடைய குடியிருப்பு இங்கே இல்லை, என் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்குது. ஆமென், ஹல்லேலூயா. விசுவாசிக்கு மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லாமா? ஹல்லேலூயா. முதல் பண்டிகை பஸ்கா பண்டிகை. இந்த பஸ்கா பண்டிகை எப்படி நிறைவேறினது, அதற்கும் ஆண்டவருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து நாம் முடிக்க போகிறோம். ஆண்டவர் எத்தனை பண்டிகைகளை வைத்திருக்கிறார்? 7 பண்டிகைகளை வைத்திருக்கிறார். நான் பஸ்கா பண்டிகையில் இன்றைக்கி 7 காரியங்களை சொல்ல போகிறேன். அதனோடு சேர்த்து இந்த பஸ்கா பண்டிகையை வேதத்தில் எத்தனை முறை அனுசரித்தாங்க தெரியுமா இஸ்ரவேல் ஜனங்கள்? பஸ்கா பண்டிகையை எத்தனை தடவை அனுசரிச்சிருப்பாங்க அதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். முதலாவது பஸ்கா பண்டிகை அப்படின்னா என்னென்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைகளாக இருக்கிறார்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் வெளியே கொண்டு வர போகிறார். எகிப்திலிருந்து அவங்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற கானான் தேசத்தில் கொண்டு வர போகிறார். இப்போது இஸ்ரவேலில் பார்வோன் ஒரு ராஜா இருக்கார். அந்த ராஜா யாரையும் என்ன பண்ண மாட்டேங்கிறாரு, வெளியே அனுப்பவே மாட்டேங்கிறார். அதனால் ஆண்டவர் மோசையின் மூலியமாக 10 வாதைகளை அவர்களுக்கு அனுப்புகிறார். அந்த 10 வாதை என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாதையும் வருது. ஒவ்வொரு வாதையும் பார்க்கும்போது ராஜா என்ன பண்ணுறாரு, உங்கள் கடவுள் ரொம்ப பெரியவர் தான், ஆனாலும் உங்களை விட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடைசியாக ஒரு வாதம் இருக்குது. அந்த வாதம் என்ன வாதம் அப்படின்னா, அந்த எகிப்தில் இருக்க எல்லா ஜனங்களுடைய தலைச்சன் பிள்ளைகளை கொல்லப்பட போகிறார்கள். எகிப்து தேசம் முழுசாக என்ன ஆக போகுது, தலைச்சன் பிள்ளைகள் கொல்லப்பட போகிறார்கள் சொன்ன உடனே தலைச்சன் பிள்ளைகள் காப்பாற்றப்படுவதற்காக செய்கிறாங்கல்ல, என்னதோ செய்ய போகிறாங்கல்ல, அதுதான் என்ன அப்படின்னா பஸ்கா. பஸ்கானா வேற என்னமோ கிடையாது. தலைச்சன் பிள்ளைகளுக்காக, அவர்கள் காப்பாற்றப்படுவதற்காக, அவர்கள் விடுதலை ஆவதற்காக, தங்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து, இந்த அடிமைத்தன வாழ்விலிருந்து அவர்கள் விடுபட போவதற்காக அவர்கள் ஒன்று செய்ய போகிறார்கள். அது பேர் தான் என்னென்னா பஸ்கா. இந்த பஸ்காக்கு இங்கிலீஷ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பாஸ் ஓவர். பாஸ் ஓவர். இதை எபிரேய மொழியில் பெஷாக் அப்படின்னு சொல்லுவாங்க. எபிரேய மொழியில் பெஷாக், இங்கிலீஷில் பாஸ் ஓவர், தமிழில் பஸ்கா. சரி,
இந்த பஸ்கா அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அந்த முழுசாக வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா இதற்கான முழு விடயமும் இருக்கும். நான் உங்களுக்கு 7 காரியங்களை சொல்லும்போது அது ஈஸியாக புரிந்துடும். முதலாவது, பஸ்காக்கு அவங்க ஒரு ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டியை அடிக்க வேண்டும். அதனுடைய இரத்தத்தை எடுத்து அவங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே பூச வேண்டும். இப்படி அவங்க பூசிட்டாங்க அப்படின்னா அந்த ராத்திரியில் ஒரு தூதன், ஒரு சங்கார தூதன் அவங்க எல்லா எகிப்து தேசம் முழுவதும் கடந்து போவார். யார் வீட்டிலெல்லாம் ரத்தம் இருக்கோ அவங்கெல்லாம் என்ன பண்ணப்பட்டுருவாங்க? காப்பாற்றப்பட்டுரும். அவங்க வீட்டில் ஒரு மரணமும் நடக்காது. ஆனால் யார் வீட்டிலலாம் ரத்தம் இல்லையோ அந்த வீட்டில் என்ன நடக்கும்? சங்காரம் நடக்கும். அவங்க வீட்டில் மரணம் நடக்கும். இதுதான் என்ன அப்படின்னா பஸ்கா நாளில் நடந்தது ஒன்று. அதே போல் எல்லாரும் வீட்டில் எல்லாத்தையும் ஆட்டு ரத்தத்தை வச்ச வீடெல்லாம் என்ன ஆயிடுச்சு? காப்பாற்றப்பட்டது. ஆட்டு ரத்தம் இல்லாத வீடுகள் எல்லாம் சங்காரமாக்கப்பட்டது. அவர்கள் தலைச்சன் பிள்ளைகள் எல்லாரும் என்ன ஆயிட்டாங்க? சங்காரமாயிட்டாங்க. அந்த நாளில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக வெளியே வருகிறார்கள். இதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா பஸ்கா பண்டிகை அப்படின்னு சொல்கிறோம். சரியா? இந்த பஸ்கா பண்டிகையில் எப்படி அவர்கள் ஆட்டை சூஸ் பண்ணணும், என்னைக்கு அந்த ஆட்டை சூஸ் பண்ணணும், எப்படி அந்த ஆட்டை வெட்டணும், அந்த ஆட்டை வெட்டி என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார்ன்றது தான் நம்ம இன்னைக்கு தெளிவாக பார்க்க போகிறோம். அதை தான் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நமக்காக செய்து முடித்து விட்டார். ஆமென், ஹல்லேலூயா. முதலாவது, பஸ்கா என்னைக்கு பலியிடப்படணும், பஸ்கா பலியிடக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள்லையும் 6ஆம் வசனத்திலையும் நம்ம வாசித்தோம் அப்படின்னா முதல் மாதம் 14ஆம் தேதி பலியிடப்பட வேண்டும். அதாவது நம்ம முதல்ல பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முதல் மாதம் என்ன மாதம்? நிசான் மாதம். நிசான் மாதம் 14ஆம் தேதி அந்த ஆடு பலியிடப்பட வேண்டும். என்னைக்கு பலியிடப்படணும் அப்படின்னா 14ஆம் தேதி பலியிடப்படணும். எப்போ பலியிடப்படணும்? மாலை நேரத்தில் பலியிடப்பட வேண்டும். 6ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா மாலை நேரத்தில் பலியிடப்படணும். இரண்டாவதாக, எப்போ தேர்ந்தெடுக்கப்படும் நேரம், எப்போ அதை தேர்ந்தெடுக்கணும், அந்த ஆட்டை எப்போ நம்ம தேர்ந்தெடுக்கணும்? பலியிடப்படுறது 14ஆம் தேதினா எப்போ அதை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா 4 நாட்களுக்கு முன்பாக இந்த பலியை நம்ம தேர்ந்தெடுக்கணும். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிக்கலாமா? நீங்கள் யாவரையும் நோக்கி இந்த மாதம் 10ஆம் தேதியில் வீட்டு தலைவர்கள் வீட்டுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாக, அப்போ எத்தனாம் தேதி அவர்கள் தேர்ந்தெடுக்கணும்? அவர்கள் அடிக்க போகிற ஆட்டை 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கணும். அந்த 10ஆம் தேதியிலிருந்து எத்தனை நாட்கள் வச்சுட்டு அதை பலியிடணும்? 4 நாட்கள் அந்த ஆட்டுக்குட்டியை வைத்து விட்டு 4 நாள் கழித்து 14ஆம் தேதி அந்த ஆட்டுக்குட்டியை என்ன பண்ணணும்? பலியிடணும். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? 3வது காரியம், அந்த ஆடு எப்படி இருக்கணும்? 5ஆம் வசனம், அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணுமா? பழுதற்றதாக இருக்கணும். அந்த ஆட்டுக்குட்டிக்கிட்ட எந்த ஒரு சின்ன பழுதும் இருக்கக்கூடாது. அது அடிபட்டிருக்கக்கூடாது, அடிபட்டு ஆறி அதுக்கு தழும்பு இருக்கக்கூடாது. அந்த ஆட்டுக்குட்டி நல்ல கொழுமையான ஒரு சூப்பரான ஒரு ஆட்டாக இருக்கணும். அது ஒரு இளம் ஆடாக இருக்கணும். ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறாங்க இல்லையா? முதலாவது ஆடு 10ஆம் தேதி தேர்ந்தெடுக்கப்படணும், 14ஆம் தேதி பலியிடப்படும். அந்த ஆடு எப்படி இருக்கும் அப்படின்னா பழுதற்றதாக இருக்க வேண்டும். 4வது காரியம், அது எப்படிப்பட்ட ஆடாக இருக்கணும் அப்படின்னா அதே 5ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஆடு எப்படிப்பட்ட ஒரு ஆடாக இருக்கணும்? பழுதற்றதும் ஆணும் 1 வயதுள்ளதுமா என்ன பண்ணணுமா? இருக்க வேண்டும். அது ஆண் ஆடாக இருக்க வேண்டும். அது 1 வயதுள்ளதாக இருக்க வேண்டும். ஆட்டுடைய சராசரி வயது 12 ஆண்டுகள். இந்த 12 ஆண்டுகளில் இது 1 வயது அது கடக்குது அப்படின்னா அந்த ஆட்டோட என்ன ஸ்டேஜா அப்படின்னா அதோட யங் ஸ்டேஜ், வாலிப பிராயம் தான். இந்த 1லேருந்து 3 வயது வரைக்கும் எப்படிப்பட்ட ஸ்டேஜ் அப்படின்னா வாலிப வயது. அப்போ அந்த ஆடு எப்படி இருக்கணுமா? 1 வயதுள்ள ஆண் ஆடாக இருக்க வேண்டும். 5வது காரியம், அந்த ஆட்டை வெட்டினதுக்கு அப்புறமா அதை என்ன செய்யணும் அப்படின்னா 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், அது இரத்தத்தின் கொஞ்சம் எடுத்து 2லும் மேல் சட்டத்திலும் தெளித்து அன்று ராத்திரியிலே அதன் மாம்சத்தை நெருப்பினால் சுட்டு புளிப்பில்லா அப்பத்தோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்க கடவர்கள். ஆமென், ஹல்லேலூயா. அந்த ஆட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா அதை எடுத்து அதை வெட்டி அதை சுட்டு அதில் ரத்தத்தை எடுத்து வீட்டு நிலைக்கால்களில் என்ன பண்ணணுமா? பூசணும். வீட்டு நிலைக்கால்களில் பூசணும். அதோடைய மாம்சத்தை சுட்டு என்ன பண்ணணுமா? நம்ம புசிக்கணும். எப்படி புசிக்கணும் அப்படின்னா புளிப்பில்லாத அப்பத்தோடையும் கீரையோடும் கசப்பான கீரையோடும் அதை புசிக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆமென், புரியுதா? இது வரைக்கும் புரியுதா? அப்போ அந்த ஆட்டை நம்ம என்ன பண்ணணும்? ஆட்டை வெட்டணும். வெட்டி
ரத்தத்தை நிலைக்கால்களில் பூசணும், அவனுடைய மாம்சத்தை சுட்டு சாப்பிடணும். எதோடு சாப்பிடணும் அப்படின்னா புளிப்பில்லாத அப்பத்தோடு நம்ம சாப்பிடணும். கடைசியாக 6வது காரணமாக இது எதற்காக செய்யப்பட வேண்டும் என்றால் 14ஆம் வசனம், அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதலான நாளாக இருக்க வேண்டும். இப்படி நீங்கள் செய்கிறீங்க இல்லையா, இது எப்படிப்பட்ட நாளாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறாரு அப்படின்னா ஒரு நினைவு கூறுதலின் நாளாக இருக்கணும். இந்த பஸ்கா பண்டிகையானது நினைவு கூறுதலின் நாளாக இருக்க வேண்டும். கடைசியாக அந்த ஆட்டின் ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா 13ஆம் வசனம், அந்த ரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். ஆமென், ஹல்லேலூயா. அந்த இரத்தம் நமக்கு அடையாளமான இரத்தம். எந்த இரத்தம்? அந்த ஆட்டோட இரத்தம். எந்த இரத்தம்? அவர்கள் அடித்து அந்த நாளில் அவர்கள் மீட்கப்படும் என்று அவர்கள் நினைத்த ஆட்டினுடைய இரத்தம். அப்போ நம்மளும் செய்யலாமா அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஏன் செய்யக்கூடாது அப்படின்னா, யாராவது இப்போ பழைய 1000 ரூபா நோட்டு வச்சு கடையில் கொடுத்தா வாங்குவாங்களா? அதுவும் யார் தான் கொடுத்தது? கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. இப்போ இருக்கிற 500 ரூபா தான் வாங்குவாங்க, கரெக்டாக? இல்லை, பழைய 500 ரூபா வச்சுருந்தா வாங்க மாட்டாங்க, புது 500 ரூபா தான் வாங்குவாங்க. அதையும் கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு, இதையும் கவர்மெண்ட் தான் கொடுத்துச்சு. ஏன் அதை மட்டும் வாங்க மாட்டேங்கிறாங்க, இதை மட்டும் வாங்குறாங்க? அது முடிஞ்சிச்சுங்க, அதோட பீரியட் முடிஞ்சிடுச்சு. ஆமீன். அந்த பஸ்காவுடைய காலங்களுக்கான நிறைவேறுதல் முடிந்து விட்டது. அது நமக்கு நிழலாட்டங்களாக இருக்கிறது. அது முடிஞ்சிடுச்சு. இன்னும் நம்ம பழையதே வச்சுருந்தோம் அப்படின்னா, நான் 1000கணக்கில் வச்சுருக்கலாம் பழைய நோட்டு, அதுக்கு எனக்கு என்ன இருக்காது. இன்றைக்கி என்னுடைய இருதயத்தில் என்னுடைய பழைய சிந்தனைகளே நான் வைத்திருக்கிறேன் அப்படின்னா, அது ஒரு வேளை பக்தி விருத்தியான என் வைராக்கியத்தை காட்டுறதுக்கான ஒரு, நான்லாம் வருஷம் அங்கே போயிடுவேன், வருஷம் உருண்டு பரண்டு பண்ணுவேன், அப்படி குத்திட்டு நடப்பேன், இப்படி பண்ணுவேன். இதெல்லாம் நல்லது தான். ஆனால் இதெல்லாம் என்ன ஆயிடுச்சு? எனக்காக ஒருத்தர் செஞ்சு முடிச்சிட்டாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. நமக்காக ஒரு சகலத்தையும் சிலுவையிலே வெற்றி சிறந்தவராய் காணப்படுகிறார். அவர் எப்படி செய்து முடித்த அந்த 7 காரியங்கள் நான் முடிக்க விரும்புகிறேன். நமக்காக பஸ்கா ஆடு யார் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நம்மளும் ஒரு ஆடை தேர்ந்தெடுக்கணும் இல்லையா? நமக்காக ஒரு ஆடு வேணும்ல. நமக்காக ஆடு யார் அப்படின்னா 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார். நமக்காக பஸ்காவாக வந்திருக்கிறவர் யார்? கிறிஸ்து. அவர் தான் நமக்கு ஆட்டுக்குட்டியாக வந்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அன்னைக்கு வேற ஒரு ஆடு அடிக்கப்பட்டுச்சு, இன்னைக்கு அந்த ஆட்டுக்குட்டியாகவே யார் வந்திருக்கா அப்படின்னா இயேசு கிறிஸ்து நமக்காக வந்திருக்கிறார். முதல் காரியம் நான் சொன்னேன். முதல் காரியம் என்ன சொன்னேன்? பஸ்காக நம்ம முதல்ல அவர்கள் கடைபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? இயேசு கிறிஸ்து எப்போ பலியிடப்பட்டார்? 3ஆம் மணி வேளையும் மாலையும் ஒன்றா அப்படின்னா ஒன்று தான். எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்கள் எப்படி, இஸ்ரவேல் ஜனங்கள் யூத ஜனங்கள் எப்படி அவர்களுடைய நாட்களை கணக்கிடுவார்கள் என்றால், நாமெல்லாம் இன்றைக்கி சோலார் கேலண்டர் யூஸ் பண்ணுறோம். அவங்கெல்லாம் என்ன கேலண்டர் யூஸ் பண்ணுவாங்கன்னா லூனார் கேலண்டர். யூத ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எப்படி ஒரு நாள் அமையும் என்றால், அந்த நாளை மாலை, இன்றைக்கி மாலையிலேருந்து முதல் நாள் ஆரம்பிக்கும், அடுத்த நாள் மாலை அது முடிந்துவிடும், அடுத்த நாள் புதிய நாளாய் அது ஆரம்பிக்கும். ஒரு நிலவுடைய சுழற்சி தான் அவர்களுக்கு ஒரு நாள் கணக்கு. நமக்கு எதோட சுழற்சி ஒரு நாள் கணக்கு? சூரியன்லேருந்து வர சுழற்சி. நம்ம பூமி வந்து ஒரு நாள் சுற்றுறது தான் என்னது? சூரியனை சுற்றுற சுழற்சி தான் ஒரு நாள் கணக்கு. ஆனால் அவர்களுக்கு எது ஒரு நாள் கணக்குன்னா நிலவை சுற்றுறது தான் ஒரு நாள் கணக்கு. அதனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆடு எப்போ பலியிடப்பட வேண்டுமோ சரியான நேரத்தில், அதே மாலை நேரத்தில் அவர் பலியிடப்பட்டார். 2வது காரியம், அந்த ஆடை எத்தனை நாளைக்கு முன்னாடி சூஸ் பண்ணணும்? இயேசு கிறிஸ்து என்னைக்கு பலியிடப்பட்டார்? பஸ்கா அன்னைக்கு தான். பஸ்கா ராத்திரியில் தான் என்ன பண்ணார்? அவர் பலியிடப்பட்டார். அந்த நாள் ஆரம்பிக்கும் போது, அதாவது முந்தின நாள் ராத்திரி என்ன பண்ணுறாரு? சகல சீஷர்களோடும் சேர்ந்து அவர் பஸ்காவை அனுசரிக்கிறார். அவர் பஸ்காவை அனுசரிக்கிற நாள் தான் பஸ்கா நாள். அந்த பஸ்கா நாளுடைய ஆரம்பத்தோட முடிவில் என்ன பண்ணுறார்? ஆண்டவர் மரிக்கிறார். 2வது காரியம், அந்த ஆடானது 10ஆம் தேதி என்ன பண்ணணும்? தேர்ந்தெடுக்கப்படணும் இல்லையா? முதலாவது இந்த ஆடு எப்படி பண்ணணும் பார்த்துட்டோம். 2வது இந்த ஆடு 10ஆம் தேதியே தேர்ந்தெடுக்கப்படணும். நம்ம ஆட்டை யார் 10ஆம் தேதி தேர்ந்தெடுத்தா தெரியுமா? யூதாஸ் காரியோத்து இயேசு கிறிஸ்துவை 4 நாட்களுக்கு முன்பாகவே போய் என்ன பண்ணுறாரு? பிரதான ஆசாரியர்களோட பேரம் பேசுகிறார். இங்கே பாருப்பா,
நான் அவரை காட்டி கொடுக்குறேன். எப்படி காட்டி கொடுப்பேன், எங்கே காட்டி கொடுப்பேன், அதை நான் சொல்கிறேன். முதல்ல நான் என்ன பண்ணுறேன், அவரை காட்டி கொடுக்குறேன் என்று சொன்ன நாள் நிசான் மாதம் 10ஆம் தேதி ஆடு தேர்ந்தெடுக்கப்பட்டது. 3வது காரியம், எப்படிப்பட்ட ஆடு அது இருக்க வேண்டும்? 1 வயதுள்ள ஆண் ஆடாக இருக்க வேண்டும். இப்படி சொல்லாமா, இளம் வயதுள்ள ஒரு ஆட்டுக்குட்டியாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து ஆடா ஆட்டுக்குட்டியா? எப்படி சொல்கிறோம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்து எப்படி அழைக்கிறார்? இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டிங்க. அவர் பார்க்க அப்படியா இருக்கார். 30 வயசுங்க அவருக்கு. இப்போ ஊழியத்துக்கு ஆரம்பிக்க வரும்போது அவருக்கு 30 வயசு. ஆனால் யோவான் ஸ்நானகன் அவர் எப்படி அழைக்கிறார் என்றால், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆட்டுக்குட்டியானது அங்கே வந்துவிட்டது. ஆமென், ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டி சரியாக இருக்குது. ஆட்டுக்குட்டியை 14ஆம் தேதி பலியிடாச்சு. ஆட்டுக்குட்டி தேர்ந்தெடுக்கப்பட்டாச்சு. ஆட்டுக்குட்டியாகவே இருக்குது. எங்கள் ரத்தத்தை என்ன பண்ணணும்? ரத்தத்தை நிலைக்கால்களை பூச வேண்டும். இங்கே ஒரே ஒரு இடத்துல தான் மாற்றம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தத்தை நிலைக்கால்களை பூச வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தத்தை நாம் புசிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் ரத்தத்திற்கு எல்லாருக்குமே எங்கே தான் ஜீவன் இருக்குது? மாம்சத்தின் உயிர் ரத்தத்தில் இருக்கிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிழலாய் வந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தை குடித்தால் ஜீவன் கிடையாது. ஆனால் நிஜமாக வந்த உயிரோடு வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை நாம் புசிக்கும் போது நமக்கு அது என்ன கொடுக்கிறது? ஜீவன் அளிக்கிறது. ஒவ்வொரு பந்தியில் நாம் பங்கு பெறும்போது நமக்கு ஒன்று தெரியும், எனக்குள்ள பழைய அசுசமான காரியங்கள் எல்லாம் போய் எனக்குள் ஜீவன் பிறக்கிறது என்பதை. அந்த ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் நமக்காக ஜீவனை கொடுத்து பிதாவுக்கும் நமக்கும் நடுவாக இருந்த பிரிவினையை அது பிரித்து விட்டது. ஆமென், ஹல்லேலூயா. பழைய ஆட்டுக்குட்டி அந்த பஸ்கா பண்டிகை எதுக்காக பண்ணப்பட்டது அப்படின்னா, 6வது பாயிண்ட் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, நினைவூட்டும் நாளாக. இட்ஸ் ஃபார் அ ரிமெம்பரன்ஸ். இயேசு கிறிஸ்துவ என்ன சொல்கிறார் அப்படின்னா, எதற்காக தான் இதை நீங்கள் என்ன பண்ணணும்? இல்லை, எல்லா திருவிருந்துலையும் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கேட்டிருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த சரீரமும் இந்த ரத்தம் நம்ம எதுக்காக? நினைவு கூறுவதற்காக தேவன் கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைவு கூறப்பட்டது. புதிய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து இதை நினைவு கூறுதலாக செய்து வைத்திருக்கிறார். கடைசி காரியமாக ஆட்டின் ரத்தம் என்ன பண்ணும் அப்படின்னா, வீட்டை என்ன பண்ணும்? காக்கும். வீட்டை சத்துருக்களின் கைகளிலிருந்து விடுதலை கொடுக்கும். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களிலிருந்து நம்மை மீட்டு நம்மை சுத்திகரிக்கிற ரத்தமாக இருக்கிறது. 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே இப்படியாக நாம் வாசிக்கிறோம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். நடந்தால் ஐக்கப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் அன்றைக்கு நல்லவர்கள் என்பதால் ஆண்டவர் அவர்களை விடுதலையாக்கலை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க செஞ்சதெல்லாம் அவர்களுடைய இருதயத்தின் எண்ணங்களின் தோற்றங்கள் நன்மையானதுனால அவர்கள் விடுதலையாக்கலை. தேவன் அவர்களின் மேல் வைத்த கிருபையினாலே அவர்களை விடுதலையாக்கினார். இன்றை நம்மளையும் கூட ஆண்டவர் நம்ம நல்லவன்றதுனால ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுக்கலை. தேவன் நம்ம மேல் வைத்த கிருபையினாலே, தேவன் நம்ம மேல் வைத்த இரக்கத்தினாலே அவர் நம்மை தெரிந்தெடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இவையெல்லாம் நிழலாட்டங்களாக இருக்கிறது. நாம் எதை எதிர்பார்க்கணும் அப்படின்னா, இந்த 4 பண்டிகைகள் முடிந்து விட்டது. இனி ஒரு 3 பண்டிகை எனக்காக வந்துட்டு இருக்கு. ஒன்று எக்கால பண்டிகை. எனக்கு ஆண்டவர் என் வானத்தில் வரப்போகிறார். அந்த நாளை குறித்து எத்தனை பேருக்கு சிந்தனை இருக்கிறது? எத்தனை பேருக்கு அதனுடைய நோக்கம் இருக்கிறது? அதுதான் நமக்கு வருங்காலமாக இருக்கிறது. நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் அதாக இருக்கணும். நான் இந்த உலகத்தின் காரியங்கள் என் கண்கள் போச்சு அப்படின்னா என் அபிஷேகத்தை நான் இழந்துருவேன். இந்த உலகத்து காரியத்து மேலே என்ன இருந்துச்சு அப்படின்னா என்னுடைய காரியங்கள் எல்லாம் என்னவா இருக்கும் அப்படின்னா இம்மைக்குரியதாக இருக்கும். இம்மைக்குரிய காரியங்களுக்காக தேவன் நம்மை அழைக்கவில்லை. இம்மைக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் தேவன் நம்மை அழைக்கவில்லை. நமக்கு ஒரு கானான் இருக்கிறது. அந்த கானானுக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த பண்டிகைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? ஆசரிக்கணும். சரி, வேதத்தில் இந்த பஸ்கா பண்டிகையை 7 முறை தான் அவர்கள் ஆசரித்தார்கள் என்று நான் சொல்லுகிறேன். எப்படி அப்படின்னா, முதலாவது எங்கே ஆசரித்தாங்க அப்படின்னா எகிப்து தேசத்தில் அவர்கள் ஆசரித்தார்கள். அவர்கள் அந்த நாளில் விடுதலையாகிற நாளில் அவர்கள் ஆசரித்தார்கள். யாத்ராகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 30 வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும். இரண்டாவதாக அவங்க எங்கே ஆசரித்தாங்க அப்படின்னா, எண்ணாகமம் 9ஆம் அதிகாரம் முதல் 14 வசனங்களை வாசித்து பார்த்தீங்க அப்படின்னா, வனாந்திரத்திலே 2வது வருடம் இவர்கள் விடுதலையாக்கப்பட்ட அடுத்த ஆண்டு
இந்த எகிப்து தேசத்திலிருந்து மீட்கப்பட்ட அடுத்த ஆண்டு அவர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். அதோடு சேர்ந்து அவர்கள் எங்கும் ஆசரிக்கப்பட்டதாக இல்லை. அடுத்து 3வது முறை அவர்கள் எங்கே பஸ்காவை ஆசரிக்கிறாங்க அப்படின்னா, அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே, கானான் தேசத்தில் கில்கால் மலை மேலே அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 3வது முறையாக அந்த பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். யோசுவாவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் வரை குறிப்புகள் இருக்கிறது. 4வது முறையாக அவர்கள் எங்கே ஆசரிக்கிறாங்க அப்படின்னா, யாருடைய கீழ் ஆசரிக்கிறாங்க அப்படின்னா, எசேக்கியா ராஜாவின் கீழ் அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள். 2 நாளாகமும் 30ஆம் அதிகாரம் முதல் 27 வசனங்கள் நாம் வாசிக்கலாம். 4வது முறையாக எசேக்கியா ராஜாவின் கீழ் ஆசரிக்கிறார்கள். 5வது முறையாக ஓசியா ராஜா காலத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆசரிக்கிறாங்க. ஓசியா ராஜா காலத்தில் 5வது முறை பஸ்காவானது ஆசரிக்கப்படுகிறது. 2 நாளாகமும் 35ஆம் அதிகாரம் முதல் 19 வசனங்கள் இருக்குது. 6வது முறை எங்கே ஆசரிக்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் அடிமைகளாக பாபிலோன் ராஜ்யத்தில் அடிமைகளாக பிடிக்கப்பட்டு போகிறார்கள். அப்போது அந்த இடத்துல தரியு ராஜா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு கூட்ட மக்கள் மீண்டுமாக திரும்பி வந்து அந்த பஸ்காவை என்ன பண்ணுறாங்க, ஆசரிக்கிறாங்க. எஸ்ராவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் நாம் அங்கே வாசிக்கலாம். கடைசியாக 7வது முறையாக ஒரு இடத்துல பஸ்கா ஆசரிக்கப்படுகிறது. அந்த பஸ்காவை ஒருவர் பார்க்க ஆசையாக இருந்தார். அந்த பஸ்காவை பார்க்க ஆசையாக இருந்தது யார் தெரியுமா? கடைசி பஸ்கா. 7 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, 7 இஸ் த கம்ப்ளீட்னஸ். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஏன் எல்லாத்தையும் 7 வச்சுருக்காருன்னா, முடிச்சிட்டேன்ப்பா, இட்ஸ் ஃபுல்ஃபில்ட், நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம், நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் எதிர்பார்த்துட்டு காத்துட்டு இருந்தால் மட்டும் போதும், நான் உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த 7வது முறை அவர்கள் பஸ்காவை ஆசரிக்கிறார்கள் என்றால், இந்த 7வது முறை பஸ்காவை யார் ரொம்ப ஆசையாக பார்த்துட்டு இருந்ததுன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். லூக்கா 22:15. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட உங்களை பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாக இருந்தேன். இந்த பஸ்காவை புசிக்க ஆசைப்பட்டது யார்? இல்லை, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி. இதுவரைக்கும் பஸ்கா பார்த்தது எல்லாமே மனிதர்கள் தான் ஆசரித்தார்கள். ஆனால் கடைசி பஸ்காவை, அந்த முடிகிற பஸ்காவை யார் ஆசரித்தது அப்படின்னா, இனிமேல் இந்த உலகத்துக்கான பஸ்கா இல்லை, இதை நான் முடிக்க வந்து விட்டேன், இன்னிலேருந்து புதிய ஆரம்பம், இன்னிலேருந்து உங்களுடைய வாழ்க்கையில் எதெல்லாம் முடிந்து போனதோ எல்லாவற்றுக்கும் ஒரு புதிய ஆரம்பத்தை கொடுக்க அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியே வந்து அந்த பஸ்காவை ஆசையாய் ஆசரித்து அந்த பஸ்காவின் மூலியமாக நமக்கு ஒரு புது வாழ்வை ஆண்டவர் மீட்டெடுத்து கொடுத்து விட்டார். ஆண்டவர் சிலுவையில் என்ன சம்பாதிச்சு கொடுத்தார் அப்படின்னு இந்த உலகம் கேட்டால் ஒன்று சொல்லுங்கள், எனக்கு இந்த உலகத்தில் இருக்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, ஒருவேளை இன்னைக்கு அநேகருக்கு அந்த கானானை குறித்து, அந்த பரலோகத்தை குறித்து ஒரு நம்பிக்கையற்றவர்களாக காணப்படலாம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேதத்தில் இதுவரைக்கும் எப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு அப்படின்னா, அதுபடியே இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டுருக்கு. இனிமேல் எப்படி நடக்கணும் எழுதியிருக்கு, அது போல் நிச்சயமாய் நடக்கும், நடந்தே தீரும். அதற்கான காலங்கள் தான் நம்ம கடைசி காலத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய நோக்கங்கள் எல்லாம் இனி வருகிற அந்த 3 பண்டிகைகளை நாம் மனதில் வைத்திருக்க வேண்டும். எக்கால பண்டிகை, பாவ நிவாரண பண்டிகை, கூடார பண்டிகை. கூடார பண்டிகை ஆண்டவரோடு நம்ம நித்தியமாய் வாழ போகிற பண்டிகை. இன்றைக்கு நம்ம பஸ்கா பண்டிகை குறித்து நாம் பார்த்தோம். பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய ஆண்டவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நமக்காக மரித்தார் என்பதை நாம் பார்த்தோம். இதை போல் நாம் காத்திருக்கும் போது ஆண்டவர் ஒரு நாள் வருவார். அந்த நாளிலே நாம் நித்தியமாய் அவரோடு சேர்ந்து நாம் வாழப்போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கி நம்ம ஒரு தீர்மானம் எடுக்க போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்மைக்குரியவர்கள் அல்ல, நாங்கள் இந்த உலகத்தில் பரதேசிகளாக இருக்கோம், எங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது, அதையே நாங்கள் பார்க்கிறோம் என்று நாங்கள் சொல்லும்படியாக. ஏன் அப்படி நம்ம கடைசி நாட்களில் இருக்கோங்க, நம்ம கடைசி நாட்களில் இருக்கும்போது ஆண்டவரே நம்ம நோக்கி பார்க்கிறவர்களாம் இருக்க வேண்டும். ஆமென். தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, எம் இயேசு மகாராஜனே வந்து